onto FR Vaz Road, then turn right. ஒரு வழியாக கோவா வாஸ்கோட்டமாக வந்தாச்சு. இங்கே வந்து இங்கேருந்து நம்ம 30 கிலோமீட்டர் போனோம். மெயின் கோவானா நார்த் கோவா 50 கிலோமீட்டர் காட்டுது, சவுத் கோவா 40 கிலோமீட்டர் காட்டுது. ஆல்ரெடி கேசினோ போனாலும் 30 கிலோமீட்டர் காட்டுது. இங்கேருந்து நம்ம எங்கே போனாலும் வாஸ்கோட்டமா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 40, 50, 60 கிலோமீட்டர் சென்டரில் மாட்டினுக்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரி மாதிரியே இருக்கிறோம். பில்டிங் 600 ரூபா கேட்குறாங்க. இங்கேருந்து டாக்ஸியில் போனால் நம்ம கம்மி பண்ணி பேசணும்னா அதை ஷேரிங்கில் போனால் எவ்வளோ 500 ரூபானா கொடு அப்படின்றாங்க. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்கிங் பண்ணி பேசணும். அப்படி இல்லைன்னா ரேட்டாவது கம்மி பண்ணி பேசுங்க. ரெண்டல் இருக்குது இங்கே. ஆனால் நான் 30 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி 30 கிலோமீட்டர் வரணும் பைக் ஏற்றுங்க. அதுக்கு தான் யோசனை பண்ணுறேன். அங்கேனா நம்மளுக்கு பக்கங்க எல்லா வசதியும் இருக்கும். அதுதான் நம்ம பைக்கில் வந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்த டைம் வரும்போது கம்பல்சரி நம்ம பைக்லேயே வந்துடும். என்னன்னா இப்போ make a U-turn, then turn left onto Om Shanti Street. இதான் பஸ் ஸ்டாண்டா? ஆமாம், இதான் பஸ் ஸ்டாண்டு போகுது. டாக்ஸி பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இருக்குது. பஸ்ஸு வேணும், டாக்ஸி மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம பஞ்சி போனோமா? பஞ்சியா மேடம் டாட்டா பஞ்சி. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. குட் மார்னிங் கோவா. இதான் கோவா பஸ் ஸ்டாண்டு. ஏடிசி பஸ் ஸ்டாண்டாகுது. ஓகே, பஞ்சி ஐஎம் பஞ்சி பஞ்சி ஊருங்க. அது பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த பக்கமும் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கமும் பஸ் ஸ்டாண்டு. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. காலைல போனால் 50 ரூபாவில் முடிஞ்சிடும் போடுது. இங்கேருந்து 29 கிலோமீட்ரு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகேங்களா? வாஸ்கோட்டம்மா வந்து ஏர்போர்ட்டு. இது வாஸ்கோமா கேம் அப்படின்னு போட்டிருக்கு ரயில்வே ஸ்டேஷனு. நீங்கள் அங்கேருந்து 100 ரூபா கொடுத்து இங்கே வர மாதிரி இருக்குது. நான் வந்த வண்டி அது வந்து பாருங்க டெம்போ ட்ராவலர். அதில் தான் வந்தேன் நான். நீங்கள் டெம்போ ட்ராவலர் வந்தால் 100 ரூபா. ஓகேங்களா? பஸ்ஸில் வந்தால் எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா 30 ரூபா இருக்கும். மார்னிங் தான் பஸ்ஸு. இப்போ நான் வரும்போது பஸ் இல்லை. இப்போ போயிட்டு நம்ம 400 ரூபா ரூம் எடுத்துகிட்டு நல்லா கம்முன்னு பச்சை தூங்கிட்டு சாயங்காலமாக குளிச்சுட்டு கேசினோ போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ரெண்டல் கிடைக்குது, கார் ரெண்டல் கிடைக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் R15 சுற்றி பார்த்துட்டேங்க அந்த இடத்தெல்லாம். இப்போ என்னால் பைக் இல்லாமல் எங்கேயுமே போக முடியலன்ற மாதிரி இருக்குது. கோவாவில் நிறைய இடம் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்கிறது, இங்கே ரேபிடோ, ஊபரு, ஓலா, மாயா, கால் டாக்ஸிலாம் கிடைக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ட்ராவல்ஸு, பேட்ரி காரு ரெண்டல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள் பேட்ரி, EV வெஹிக்கிள் எல்லா வண்டியும் இருக்குது. இந்த பிரிட்ஜு மேலே தான் போக முடியாது 2 வீலரால். ஆனால் நான் நிறைய டைம் R15 எடுத்துகிட்டு ஏறலாம் ட்ரை பண்ணால் ஏற முடியல. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் ஏர்போர்ட் 325 ரூபா தான். ஓகேங்களா? இங்கேருந்து வாஸ்கோட்டம்மா ஏர்போர்ட்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. இது கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது கோயில். என்ன கோயில்னு தெரியல. சும்மா ஒரு விசிட்டிங் போட்டிருக்கோம். அது பாருங்கள் கோவா போலீஸ் மை ஹெல்ப் யுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோவா போலீஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கோயில் செம்மையாக இருக்குங்க. என்ன கோயில்னு தெரியல. ஆட்டோ ஆஞ்சநேயர் கோயில் தான்.
காஷ்மீர் போயிடலாம். உள்ளே இருக்கிறது தெரியல, ஏன்னா உள்ளே கேட் மூட்டாங்க, உள்ளே தொடச்சிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டு. அது இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கப்பல் தான் போகும். பெரிய பெரிய கப்பல், சின்ன சின்ன கப்பல், ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக வந்து கடல் தான். கடல் பாதி மரங்கள், பாதி சிட்டி, ஓகேங்களா. கோவா வந்து ஒரு மினி தாய்லாந்து மாதிரி, ஓகேங்களா. ஃபாரின் மாதிரி, ஓகேங்களா. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி இது ஒரு ஐலாண்டு, ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். என்னென்னா எப்படி சொல்கிறது, பணம் வந்து எவ்வளோக்கு நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ வந்து இங்கே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக பேசுங்க, கம்மியாக பார்கெனிங் பண்ணால் ஊரை சுற்றி பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஊரை சுற்றி பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி பேசினா தான். நான் லாஸ்ட் டைம் வரும்போது 200 ரூபா ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து இறங்கி பஸ்ஸில் 200 ரூபா கொடுத்து ஒரு 5 பிளேஸோ 6 பிளேஸோ காமிச்சாங்க. அது ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு 2 வீலரு ரெண்டில் எடுத்துடலாம் பேசாமல். இந்த மாயா கால் டாக்ஸி, ரேபிடோ, ஓலோ, ஊபர்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பாருங்க, ஐடி கம்பெனி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இன்னும் விடியல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சூரியன் வருது, இப்போ தான் சூரியன் வருது. இப்போ அப்படி மெயின் போயிடலாம். இங்கே தான் எங்கேயோ வந்து போன டைம் வந்து ரெண்டல் ரூம் எடுத்துருந்தேன், 400 ரூபா. பெட் ஷேரிங்கு, ஓகேங்களா. பெட்டு மேலே பெட்டு, குளிக்கிட்டு மட்டும் பாத்ரூம் ஓட்டையாக இருக்கும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நைட்டு தூங்குறது, குளிக்கிறது, பேக் வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக லாக்கரில் வைக்கிறது, பேக் இல்லாமல் நம்ம எங்கே வேணால் போகலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நிறைய டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன மாதிரி சிங்கிளாக வரவங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கு 1000 ரூபான்னு நினைக்கிறேன். 1000 ரூபாலேருந்து 1 லட்சம் 2 லட்சம் வரும் ரூம் இருக்குது. ஆனால் அது 24 மணி நேரமா இல்லை 12 மணி நேரமா? டூரிஸ்ட் பிளேஸை பொறுத்தவரைக்கும் 12 மணி நேரம் தாங்க. இப்போ மணி 6 ஆகுதா, நாளைக்கு காலைல 6 மணிக்கெலாம் செக் அவுட் இல்லை, ஈவினிங் 6 மணிக்கே செக் அவுட்டு, ஓகேங்களா. இப்போ 12 மணி நேரம், 24 மணி நேரம்னா இப்போ 6 மணினா மறுநாள் 6 மணி வரலாம். பரவாயில்லைங்க. நேற்று காலையில் 7:35 வேலூர்லேருந்து காட்பாடி ஜங்ஷன்லேருந்து கிளம்புனேன், ஓகேங்களா. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 7 மணி இல்லை 6:30 மணி இருக்கும். இப்போ 6:30 மணி வந்து ஆகுது. இன்றைக்கி 6:30 மணி. ஒரு நாளில் நான் கோவாவே வந்துட்டேன். ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் தான், ஓகேங்களா. எப்படி சொல்கிறதுனா டீசல் ட்ரெயின் போல இருக்குது. டீசல் ட்ரெயினா இல்லை எரி கற்கள், ஓகேங்களா. எரி கற்கள் போடுவாங்க. எரி கற்கள் போடுறதுனால அது டீசல் ட்ரெயின் தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஆமாம், இது ரியல் ஆமாம் மாதிரி இருக்குது, டீசல் ட்ரெயின் மாதிரி, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கேசினோ போட் ஹவுஸ் அங்கே போய்ட்டு அப்படியே விசிட்டிங் பண்ணிட்டு இப்போ அலோடு, ஆனால் 24 ஹவர்ஸ் அலோடு. என்னென்னா ஒன்லி ட்ரிங்க்ஸு, கேம் மட்டும் விளாட்லாம். அதுக்கு வந்து 4000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 24 ஹவர்ஸ்னால் எத்தனை டைம் வந்து போகிற மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போது. ஏன்னா நம்ம எத்தனை டைம் வேணாலும் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தால் ஒரு டிக்கெட் வாங்கிட்டுனா 24 ஹவர்ஸ் டைம் எத்தனை டைம் வேணாலும் போயிட்டு வரலாம் டிக்கெட் இருந்தால். அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒன்ஸ் ஒரு டைம் உள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் வெளில வந்துட்டோன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னா கஷ்டமாக போயிடும். வேறு கேசினோ கோசம் பிக் டேடி கார் விட்டுருக்காங்க பாருங்கள், ஒன்றா, ஓகேங்களா. பயங்கரமான அனிமல் இருக்காங்க. சிங்கத்தோட பெரிய அனிமலாக இருப்பான் பொழுது. பாருங்கள், கோவா வந்து வேறு லெவலில். பேசாமல் கோவாலே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன். என் அம்மாவுக்கு மட்டும் உடம்பு நல்லா ஆகிடுச்சுன்னா இங்கே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேங்க. நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியும். இங்கே மெயின் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் வாழ்க்கை, ஓகேங்களா. ட்ராவல்ஸ், பைக் ட்ராவல்ஸு, கார் ட்ராவல்ஸு, ப்ளைனு, ஓகேங்களா. ஃபாரினர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பீச்சே இருக்குங்க, ஐலாண்டே இருக்குது. அந்த பீச்சுக்கெலாம் போகணுன்னு ஆசை, ஓகேங்களா. ஆனால் எப்படி போகிறது நான் தெரியாது. இங்கே வந்து நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க. ஆனால் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு மாதமாவது அட்லீஸ்ட், இல்லை ஒரு 20 நாளாவது தங்கணும். நீங்கள் 20 நாள் 10 நாள் தங்கினீங்கன்னா இந்த ஊரே நீங்கள் சுற்றி மொத்தமாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா. இந்த ஊரே சுற்றி நீங்கள் மொத்தமாக ஒரு 10 நாள் 20 நாள் சுற்றி பார்த்துடலாம். அதாவது ஓல்டு கோவா, நார்த்து கோவா, சவுத் கோவா, ஓகேங்களா. கோவாலே 3 கோவா இருக்குது. இது வந்து பஞ்சி, ஓகேங்களா. பஞ்சின்ற ஒரு அழகான ஒரு ஊர், ஓகேங்களா. கோவானாலே ஒரு அழகு தாங்க. யார் யாருக்கு எங்கே போகணுன்றது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா.
இப்போ நான் பேரம் பேசுனால 100 ரூபா ஓகேங்களா, 400 ரூபாய் எனக்கு மிச்சமாகிடுச்சு. இதே நான் காரில் வந்திருந்தோன்னா 600 ரூபா ஓகேங்களா. அவர் 500 ரூபா கேட்டார். ஃபஸ்ட்டு 800 ரூபா சொன்னார், அதுக்கப்புறம் 600 ரூபா, அதுக்கப்புறம் 500 ரூபா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ 100 ரூபா ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு வந்து டெம்போ ட்ராவலர் 26 சீட்டு 2600 ரூபா உங்களுக்கு இப்போ ஓகேங்களா. ஒரு ஷேரிங் 100 ரூபா பஸ் ஃபேர் எப்படி 50 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போ நிற்கிது பாருங்கள். ஸ்டேஷன் அப்போ அடி செம்மையாக இருக்குங்க. சரிங்க பேக் கேமரா வர பிளட்டாக இருக்குது. இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நான் 2 வீலரில் போனேன். இப்போ நம்ம பிரிட்ஜை தாண்டி தான் போனோம் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது வந்து கார் பார்க்கிங்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஓகேங்களா. அது நிற்கிது பாருங்கள். இருக்கிறதுலே பிக் டேடி தான் பெருசு ஓகேங்களா. நான் போன டைம் வந்து பிக் டேடியில் தான் வந்து ஜெயிச்சேன், வின் பண்ணேன் எல்லாம். வேறு ஒரு போட்டில் போயிட்டு தேவையில்லாத விட்டுட்டேன் ஓகேங்களா. ஏகப்பட்ட போட் இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாகவே கடல் தான் ஓகேங்களா. இந்த போட்லாம் வந்து போகாது, இங்கே தான் நிற்கும் பர்மனெண்ட்டாக. இது வந்து என்னன்னா பேர் போட்டிருக்கு, நீங்களே படிச்சிருங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் தகராறு ஓகேங்களா, நம்மளுக்கும் இங்கிலீஷ்க்கும் வராது. பிரிட்ஜு மேலே எவ்வளோ வீட்டில் போயிட்டு இருக்குதுங்க காரு லாரி. இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு ஆக்ஷன் பிரிட்ஜ் ஓகேங்களா. எவ்வளோ ஆக்ஷன் வந்தாலும் இந்த பிரிட்ஜு தாங்குமா அந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க கடல்லே. இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் எப்படி ஒரு பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்களோ அதோட பெரிய பிரிட்ஜ் இது ஓகேங்களா. இதோட பெரிய பிரிட்ஜு கூட இருக்குது. நான் இப்போ வந்து இதெல்லாம் பெரிய பிரிட்ஜு தான், இதோட பெரிய பிரிட்ஜு பாருங்கள். கோவா வீடு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் நான் நடந்து வரணும். ஷூ அழுக்காயிட்டுது. நிற்கிறான் பாருங்கள், அவன் தான் கேசினோ ஓகேங்களா. அவன் தான் கேசினோ. அதுக்கு நியர்பையில் நிற்கிறதெல்லாம் சின்ன சின்ன போட்லாம். எங்கடா போட்டே காணோம், கப்பலை தூக்கிட்டாங்களா. நம்ம மட்டும் ஸ்பெஷலாக நடந்து போயின்னுக்கிறோம். பார்த்து வீந்துட போகிறேன். வீந்து கை காலை வச்சிங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. நம்ம ஊர் மாதிரியே நான் ஜாலியாக கோவாவில் போயின்னுக்கிறேங்க. கோவான்றது ஒரு அழகான ஒரு ஊருங்க. இங்கே வந்து என்னன்னா, நீங்கள் ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஏமாறாதீங்க. உஷாராகவே போய்ட்டு உஷாராக வந்துடுங்க ஓகேங்களா. ரிட்டர்ன் எப்படி போகணுமோ அப்படியே வந்துடுங்க ஓகேங்களா. அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன ஊர் இருந்தாலும் இந்த அழகான ஒரு ஊர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரிதுங்களா, செம்மையாக இருக்குங்க. இங்கே தான் வந்தால் நீங்கள் R15 வச்சு. ஆனால் என்னென்னா அப்போல்லாம் இந்த அளவுக்கு பேச தெரியாது ஓகேங்களா. இந்த அளவுக்கு இதுவும் தெரியாது எனக்கு. எப்படி சொல்கிறது, பேசவே வராதுங்க ஓகேங்களா. பேசவே வராது. இங்கே பாருங்கள், அந்த இது வந்து கடல் ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரைனேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகுது இந்த தண்ணியில் ஓகேங்களா. ஸ்மெல்லு வருது, கமகமகமானு வருது. ட்ரைனேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகுது இந்த தண்ணியில் ஓகேங்களா. அது நிற்கிது பாருங்கள். பிக் டேடி கேசினோ வந்து பெருசு. ஆஹா, நியர்பையில் இந்த கப்பலெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கப்பல் இருந்துச்சு, ஆனால் நியர்பையில் இந்த கப்பல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இது பிக் டேடி இல்லைங்க. இது வந்து நான் வந்து மொத்தம் 3 கப்பலில் போய்க்கிறேன். கப்பல் போகாது, அங்கேயே தான் நிற்கும் ஓகேங்களா. நம்ம கப்பல் போனோம்னா இதோ பாருங்கள், இங்கேருந்து அங்கே புக் பண்ணி இங்கேருந்து அப்படியே வெளியில் போவோம் பாருங்கள். 2 பிரிட்ஜு, கீழே ஒரு பிரிட்ஜு, மேலே ஒரு பிரிட்ஜு ஓகேங்களா. சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. காலையில் சன்செட் சூப்பராக இருக்குங்க. நம்ம நடக்கிறதுக்கோசம் இது போட்டிருக்காங்க, அது மேலே நடக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மலை மேலேயும் இருக்குது வீடுங்க, கீழேயும் இருக்குது. சேஃபாக போயிட்டு சேஃபாக. ட்ரெயினில் வரும்போது சண்டை, செம்ம சண்டை. நான் பத்துன்னு இருந்தேன், வந்து எழுப்பிட்டு தமிழ்காரன்னா, இது ஏன் சீட்டுப்பா, இது சீட்டு ஏஞ்சிருப்பா, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுப்பா, ஏஞ்சிருப்பா அப்படின்னா. அதான் சொன்னேன், ஆப்போசிட்டில் பத்துனுக்குறாங்க, அதில் பத்துனுக்குறாங்க, இல்லைனா சீட் நம்பராக போட்டிருக்கு, நீ நான் ரிசர்வேஷன் பண்ணி அப்படின்னு கேட்டார். நான் ரிசர்வேஷன் பண்ணி தான் வந்தேன், எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல, என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க ஓகேவா. ஏஞ்சிருப்பான்னா முடிஞ்சு போச்சு. காலை வந்து டப்புன்னு தட்டுறாரு ஓகேவா. அப்புறம் தளபதி வாழ்க அப்படின்னு, டிவிக்கே வாழ்க அப்படின்றாரு. அப்புறமா அவர் மூஞ்சி நான் திருப்பி, ஏன்னா நம்ம பதில் பேசலன்னு வச்சுங்க, அவ்வளோதான். பதில் பேசணும் பாரு, டென்ஷன் ஆகிட்டார். எனக்கு தான் டென்ஷன் ஆச்சு நீ பேசுனது. நம்ம பதில் பேசலன்னு வச்சுக்க, ஏமாத்திடுவார் பொழுது. அப்புறமா
நீ தூங்குப்பா நான் வேறு சீட்டுக்கு போய்க்கிறேன்ப்பா. இது நீ முதல்ல செஞ்சிடலாமே. உக்காரணா நான் நம்ம தமிழ்காரன்னா நான் இடம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அவருமா உக்காருப்பா நீ தூங்குப்பா. அப்புறம் பார்த்தோன்னா ஏஞ்சி பார்த்தா கோவாவில் இருக்கிறேன். ரைட்ரா. என்னென்னா இங்கே ரேப்பிடோ, ஓலா, ஊப்பர்லாம் விட்டுருந்தாங்கன்னா இவங்க பழப்பு பாதிக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ண மாட்டாங்களே. பாருங்கள், கேமரா, சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. இது இந்த கப்பலில் போயிருக்குங்க. ஆனால் என்னென்னா கேசினோ அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, எல்லாமே இருக்கும். கேசினோ பெருசு. ஓகேங்களா, கேசினோன்றது பிக் டேடி பெருசு. கேசினோனா இது ஃபுல்லாகவே கேசினோ தான். பிக் டேடி பெருசு. இது சின்னது. பாருங்கள், சிசிடிவி கேமரா கூட பெருசு இருப்பாங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா கோவா. சரி, இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழத்தாங்க இங்கேயே செட்டில் ஆகலான்னு வரேங்க. அழகான ஊர் பாருங்க. தாய்லாந்து போகணுன்னு ஆசை தான். ஆனால் என்னென்னா தாய்லாந்து பட்ஜெட்லாம் நம்ம கேட்டால் ஷாக் ஆகிடும். ஓகேங்களா, தாய்லாந்து பட்ஜெட்லாம் கேட்டோன்னா ஷாக் ஆகிடுவோம். வேறு லெவல் பட்ஜெட்டு தாய்லாந்துலாம். 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா விசாலாம் கிடைக்குதான்னு தெரில. பாருங்க, செம்மையாக இது பாருங்க. அடி எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருப்பாங்க பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு. கீழே ஒரு பிரிட்ஜு, மேலே ஒரு பிரிட்ஜு. இதெல்லாம் பகலில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே செம்மையாக இருக்கும் வைப்பு. இது வேறு ஏதோ கப்பலுங்க. இங்கிலீஷ் படிக்கிறேன்னா நல்லா படிப்பேன். இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் கேம் மட்டும்தான் ஆடுவாங்க. உள்ளே ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. சாப்பாடெலாம் நைட்டு 10 மணிக்கு தான் போகுது. நான் என்னன்றேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு, வெறும் கேம் மட்டும் விளையாடுறவங்களுக்கு அந்த சார்ஜஸ் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த சார்ஜஸ் தனியாக பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த சார்ஜஸ் தனியாக பண்ணணும். இது மொத்தமாகவே ஃபிக்ஸடாக 4000 வச்சுட்டாங்க. 3000 ஒரு போட்டு. அதாவது ஒரு கேசினோவுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு கேசினோவில் 2500 வரும், ஒரு கேசினோவில் 3000 வரும். ஒரு கேசினோவில் நான் போன டைம் போகும்போது 2500, அப்புறம் 3500, அப்புறம் 3000. ஓகேங்களா, இங்கே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வெள்ளி சனி ஞாயிறு. ஓகேங்களா, செம்ம ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியாவே. ஓகேங்களா, இதை விட்டு அடுத்ததுன்னா நம்ம தூத் சாகர். ஓகேங்களா, தூத் சாகர்னால் இப்போ நம்ம ட்ரெயின் பாருங்கள், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பின்னாடி போனோம். இங்கேருந்து மொத்தமாக ஒரு 50 கிலோமீட்டர் போனோம். தூத் சாகர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸு. இந்த ஹிந்தி படத்தெல்லாம் காட்டுவாங்க பாட்டு சீனில். அந்த ட்ரெயின் மேலே போவோம், அதுக்கு மேலே தண்ணி கீழே ஊற்றும். அதுதான் மலை மேலே ஃபால்ஸு. ஓகேங்களா, தண்ணி கீழே ஊற்றும், கீழே ட்ரெயின் போகும், அதுக்கு கீழே ஃபால்ஸு. ஓகேங்களா, செம்மையாக இருக்கும். இது பேரே வரமாட்டேங்குது எனக்கு. வர இங்கிலீஷ் மறந்துடுறேங்க. பாருங்கள், போர்ட்டிகல். அது ஆமாம், போர்ட்டிகல் போட்டிருக்காங்க. நியூ போர்ட்டிகல் கோவா ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் டிவே ஃப்ளைட் கம்ப்ளீட். ஏதோ போட்டிருக்காங்க இங்கிலீஷ் சொல்ல, நீங்களே பார்த்துங்க. மழை பெஞ்சிருக்குங்க இங்கே. பரவாயில்லைங்க, சூரியன் உதிக்குது. இது என்னது டிலேட் ட்ரைலா இல்லைங்க. லாஸ்ட் டைம் வந்தபோது எனக்கு பேர் தெரிஞ்சு, இப்போ பேர் கூட தெரிய மாட்டேங்குது. வர ஞாபகம் மருதி கம்மியாகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான ஊர் எப்படிங்க விட முடியும்? 1964 இருக்குதாங்க இந்த பில்டிங்கு. எப்பா சாமி, 9464. நான் பிறந்ததே 1994. இப்போ கேசினோவில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது டிலேட் என்னது DE10 ராயல். ஓகேங்களா, டிலேட் 10 ராயலா, டேடி ராயல். இதெல்லாம் போய்க்கிறேன் நான். இந்த கப்பல் போய்க்கிறேன், அங்கே ஒரு கப்பல் போய்க்கிறேன். உள்ளே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. கப்பல் ஃபுல்லாகவே கேமரா தான். ஓகேங்களா, உள்ளே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வேணால் விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா, உள்ளே போய் ப்ரைஸ் விசாரிக்கலாம். இந்த கப்பலில் போயிட்டு தான் நீங்கள் அந்த கப்பல் போகணும். இங்கேருந்து அந்த கப்பல் கூட்டு போய் அந்த கப்பல்லேருந்து உங்களை மாற்றி விடுவாங்க. இங்கே 3 ரூபா பெட்ரோல் கம்மி, 3 ரூபா டீசல் கம்மிங்க. நான் R15 போடும்போது. ஆனால் இப்போ ரேட் ஏற்றிட்டாங்களான்னு தெரில. முழுக்க பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலாம். நம்ம பேங்க்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. டாக்ஸி டிரைவர் கர்நாடகா வண்டியில்.
கேசினோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோசம் பஸ் விட்டுருக்காங்க. கேசினோ ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. எப்போ ஓப்பன் பண்ணோம்? நைட்டா? இது வரவங்களுக்கு, அதாவது உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக வெளில வரவங்களுக்கு இதுதான் வந்து உள்ளே என்ட்ரி டிக்கெட்டு போகலாம். ப்ரைஸ் வந்து இப்போ ஓப்பனாக எப்போ ஃபுல் ஓப்பன் ஒன்லி 3000 தாங்க. 2500 3000. ஆனால் 3000 தான் நீ பேமெண்ட் பண்ணோம். ஏன்னா மீதி நாளில் வந்தால் 2500 தான். நான் இப்போ போயிருக்கேன் ஓகேங்களா, எல்லாமே போயிருக்கேன். நான் இது போயிருக்கேன், அதுவும் போயிருக்கேன். லாஸ்ட் நம்ம கேசினோ தான் பெருசு ஓகேங்களா. இப்போ கேசினோ தான் போக போகிறோம். பாருங்கள், இங்கே வரலாம் இருந்துச்சு, தண்ணி உள்ள வாங்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக தண்ணி உள்ள வாங்கிட்டு இருக்குது ஓகேங்களா. இது வந்து கடல் தான், ஆனால் இதுலேயே வந்து ஆழமும் இல்லை, ஆழம் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் இதில். ஏன்னா இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி சேறு மணல் ஓகேங்களா, சேறு பயங்கரமாக இருக்கும். என்னன்னா ஷூ இல்லாமல் கம்பல்சரி அலோடு இல்லை உள்ளே ஓகேங்களா. கம்பல்சரி ஷூ போட்டே போகணும் நீங்கள், ஷூ இல்லைன்னா உள்ளே போக முடியாது. இதுதான் வந்து இது வந்து 3000 rupees பே பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே வந்து நீங்கள் போய் கேம் விளாடலாம். 1000 rupees இல்லை 1500 rupees வந்து உங்களுக்கு வந்து அந்த கூப்பன், அது காயின் மாதிரி கொடுத்துருவாங்க. நீ அந்த காயினை வந்து உள்ளே போய் வாங்கிக்கலாம். உள்ளே போய் வாங்கிக்கின்னு நீங்கள் விளையாடலாம். உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய விளையாடலாம். உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் நிறைய ஜெயிக்கலாம். இது ஒரு இது ஓகேங்களா. இது ஒரு கீழே இது போய் அப்படி போகணும். இது வரேன், இது ஒரு கப்பல் கேசினோ. இது லெக்ஸோ, இது ஒரு கேசினோ மாதிரி ஓகேங்களா. இது சின்ன கேசினோ, இருக்கிறதுலே பெருசாக வந்தாங்க. அது ஒரு பாருங்க, சிங்கம் மாதிரி. இது ஒரு சிறுத்தை மாதிரிங்க, இது பறக்கும் ஓகேங்களா. இது வந்து இந்த கப்பல்லேருந்து கூப்பிட்டு போவாங்க. செம்மையாக இதுங்க கோவா. காலையில் இன்னும் செம்ம கூட்டமாக இருக்கும் சரிங்களா. கப்பல் போகுது, ஸ்மால் கப்பல். கோவா படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. நிறைய படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, வேறு லெவலில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இப்போ நிறைய டெவலப்மெண்ட் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மேலே பில்டிங் கிடையாது, பிக்டாடியில் இப்போ பில்டிங் கட்டிக்கிறாங்க. பிக்டாடியில் செம்மையாக இருக்குங்க. சின்ன கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல். அதுக்கப்புறம் தான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சூப்பராக இருக்குது, கார் மாதிரி இருக்குது. அதோட அது கார் மாதிரி இருக்குது, அதோட அது சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அதான் யாருக்குங்க, அதாங்க இதுதான் பிக்டாடி. இதுக்கு முன்னாடி பிக்டாடி வந்து சின்னதாக இருந்துச்சு, இப்போ மேலே பெருசாக கட்டுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சூரியன் வந்து உதிச்சிச்சு. வா, கோவாவில் இருக்கும், கோவா தண்ணியை ரசிக்கிறோம், கோவா கடலில் இருக்கும். இதுக்கு மேலே ஏரியாவே போயிட்டு வந்துடலாமா. மேலே பாருங்கள் நம்ம இந்தியன் ஃப்ளாகு. பாடி அமெரிக்காவில் தான் ஒருத்தன் இந்தியன் ஃப்ளாகை கீழ்ச்சி விளையாண்டுக்கிறான். இந்தியா மக்கள் வந்து அவங்க ஊருக்கு வரக்கூடாது அமெரிக்காவுக்கு. டேய், எல்லா ஊர் மக்களும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம்டா. இதுதான் அதுதான் யாருக்குமே எதுவும் இல்லைடா. இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்ல. நம்ம உரிமை, நம்ம நாடு, நம்ம இதுவும் பிரித்து பார்க்குறீங்கடா. ஏன்டா இப்படிக்கிறீங்க? எல்லாம் நம்ம ஊர்றா. இப்போ நான் கோவாவில் இருக்கிறேன், நாளைக்கு வேலூரில் இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் யார் வேணால் போகலாம். இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி போகணுன்னா தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ஓகேங்களா. பிக்டாடி பார்த்துங்க, செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க கப்பல். என்னென்னா இப்போ நம்ம பேக் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பேக் அலோவ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து திரும்பி எத்தனை டைம் போயிட்டு எத்தனை டைம் வேணால் வரலான்னு போட்டிருப்பாங்களான்னு தெரில. ஒருவேளை இதுதான் கேசினோவை மாற்றிட்டாங்க. உள்ள ஆல்ரெடி பார்ட்டி ஷோலாம் நடந்துருக்கு.
உள்ள ஸ்டேடியம் மாதிரி கட்டிக்கிறாங்க பாருங்க மேலே. இதுலேயே வச்சிட்டாங்களா கேஷனால தெரியலீங்களே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. என்னன்னா உள்ள கேமரா போன அலோடு இல்லை. அதாவது இப்போ 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலும் எப்படி சொல்கிறது 2500 வாங்கலாம். ஆனால் ஃபுட்டு தர மாட்டாங்களாம். ட்ரிங்க்ஸ் வந்து தருவாங்களாம். ஆனால் பாயிண்ட் வந்து 1000 ரூபா பாயிண்ட் தருவாங்களாம். 1000 பாயிண்ட் கொடுப்பாங்களாம். 1000 பாயிண்ட்னா அதான் 1500 என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 1500. நீங்கள் உள்ளே போய் விளையாடுறதுக்கு 1000 ரூபா தனியாக கொடுத்துருவாங்க. நம்மகிட்டே 2500 வாங்கிக்கிறாங்க. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 1500. ஓகேங்களா, 1500 என்ட்ரி ஃபீஸு, 1000 பாயிண்ட்ஸ், அதான் 1000 ரூபா கொடுத்துருவாங்க நம்மகிட்ட. நம்ம போய் உள்ளே விளையாடிக்கலாம். காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலாம். ஆனால் நம்ம பேக் வைக்கிறதுக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள். நீங்கள் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு போனீங்கன்னா 24 ஹவர்ஸ் பேக்கேஜ் தான். அதில் வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஃபுட்டு எல்லாம் தருவாங்களாம். அது 4000 பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது புதுசாக வந்து ரெடி பண்ணுறாங்க. அது புதுசாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ பேக் வைக்கிறதுக்கோசம் 500 பே பண்ணமாடா. என் நிலமை பாருங்கள். அதுக்கு 400 டாமண்ட் ரூமே எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு ஈவினிங்கே போயிடலாம். ஓகேங்களா, சரி வாங்க டீ சாப்பிட்லாம். ஆப்போசிட்டில் 500 பேக்குன்றது அதிகம் தான். ஒரு 200 100 வாங்கலாம். அதெல்லாம் இந்த பேக் வாங்க பேக் லக்கேஜ் உள்ளே வைக்கிறதுக்கு 500 ஆகும். 2500 பே பண்ணி இப்போ உள்ளே போனோன்னா காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து புதுசாக உள்ளே வரவங்களுக்கு 4000 பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் டீ இருக்குது. டீ கடையே காணும். நம்ம ஊர் மாதிரி டீ இருக்கும்னு நினச்சேன். டீ கடைக்கு எல்லாம் இந்திக்கார பசங்க தான். இந்திக்கார பசங்க கோவா. 2500 பரவாயில்லைங்க. 6 to 6 1500 தான். ப்ளஸ் வந்து 1000 ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸு. சாரி 1500 என்ட்ரி ஃபீஸு. 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. ஆனால் பேகுக்கு 500 அதான் 3000 அவங்க கணக்கு. டார்கெட்டு 3000. ஓகேங்களா, 3000 பேமெண்ட் பண்ணோன்னா நம்ம உள்ளே போயிடலாம். 4000 அது ஒரு 1000 இது போயிடுது சாப்பாடுக்கு ட்ரிங்க்ஸுக்கு. நம்ம குடிக்க மாட்டோம்னா குடிக்க போகிறோம். போய் சும்மா விளையாடி பார்ப்போம் அப்படின்றது தான். இதான் பாருங்கள் தூத் சாகர். ஓகேங்களா, இதுதான் தூத் சாகர். மேலேருந்து அப்படியே தண்ணி வரும், கீழே ட்ரெயின் போகும் பாருங்கள். இதெல்லாம் வந்து சில அட்வென்ச்சர். மேலேருந்து அப்படியே தண்ணி வரும். இதுதான் தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸு. நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் தண்ணி அதிகமாக வரல. இங்கேருந்து கம்மியாக தான் வந்துச்சு. அப்போ ட்ரெயின் வந்து வரல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்துச்சு. இந்த இடத்துலலாம் ஒரு தடவை குளிக்கும்போது உள்ளே போயிட்டாங்க. நம்ம டீ சாப்பிட்லாம் கூட கடையை காணும். முன்னாடி பார்ப்போமா, இந்த பக்கம் கடையே இல்லையே. நான் வரும்போது இதெல்லாம் இல்லைங்க. அப்படியே ஓப்பனில் இருந்துச்சு. இது இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிக்கிறானுங்க கேசினோ பின்னாடியே. பேக் வைக்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் லக்கேஜ் கவுண்டரில் எதனா பேக் போட்டு போயிடலாமா? ஒன்றுமே இல்லை. அதில் பாஸ்போர்ட்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அது வைக்கிறதுக்கடா 500 பே பண்ணணும். ஒரு 100 வாங்கிக்கலாம் வாடா. ரேட் அதிகம்டா சாமி. பேக் வைக்கிறதுக்கு 500 வேண்டாம். அதான் இதில் 500, அதில் ஒரு 2500 அவன் கணக்கு. அதில் 2000 1000 பாயிண்ட்ஸு. ஓகேவா, 2000 கணக்கு. என்ன இருக்குது? ஜூஸு, பர்கரு வரும். ஜூஸு, பர்கரு, பிஸ்கெட்டு இல்லை, பப்ஸு. இவ்வளோ காலில் பப்ஸா? பப்ஸு வேறு கவாங்கவான் வந்து. டீலக்ஸு ஜோக் அதுவும் போயிட்டேன். அந்த கப்பலும் போயிட்டேன். அது இதுக்கு முன்னாடி அதுலேயும் போயிட்டு நிறைய விட்டுருக்குறேன். நிறைய இருக்கிற போட்லேயும் நிறைய போய் விட்டுருக்கேன். எல்லாம் வாட்டர் எடுத்துன்னு வராங்க. வாட்டர் இங்கேருந்து எடுத்துகிட்டு எடுத்துன்னு வராங்க. டீ கடையே காணாங்கடா. பஸ் ஸ்டாண்டில் தான் டீ கடையா? அங்கேயே குடிச்சு வந்துருக்கோம். செம்மையாக இருக்குங்க. ஏதோ ஃபாரினில் வரேங்க நான். எவ்வளோ கேமரா போகிறோமா, சிசிடிவி கேமரா போ சாமி.
இந்த ஏரியா பேர் போல இருக்குது. 500 ரூபா. இது வந்து இங்கே ஒரு போட் மாதிரி இருக்குங்களா, இதில் ஒரு இது போடுது, இதில் ஒரு போட் போகலாம் போடுது. கோவாவில் கியா கார் ஓடுதுங்க, கியா கார்னிவல். இந்த கார்லாம் ஓட்டணும்னு ஆசை. இந்த கார்லாம் ஓட்டணும் இல்லை, கிருஷ்ணா மாதிரியே இருக்கிறோம். ஆனால் பெருசு 10 பேர் போகலாம் போடுது. நம்ம டீ சாப்பிட போயிருக்கிறோம். டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, டீ கடை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் மழை பெஞ்சிருக்குங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கு. டிலேட் ராயலா இதுவும் போயிட்டேன். 1000 ரூபா வச்சிடலாம் என்ட்ரி ஃபீஸு. உள்ளே போகிறதுக்கு 1000 ரூபா. உள்ளே போய் நீ எவ்வளோ வேணால் விளையாடிக்கும், அது நீ காசு கட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்லை 500 ரூபா என்ட்ரி ஃபீஸ் எடுத்துக்கலாம். கோவாவுக்கு வருமானமே இது தான். ஓகேங்களா, கோவாவுக்கு கேசினோவும் ட்ரிங்க்ஸு ப்ளஸ் வந்து சூதாட்டம், லாட்ரி. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறனால கோவாவே தப்பாக தான் நினைக்க தோணுது. எல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, ஒரு சில பேர் ஏமாத்துறதுனால எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபுல்லாக அப்படியே கடல் மாதிரி இருக்குங்க கப்பல். ஆனால் இப்போ 6 மணிலேருந்து இப்போ 6 மணினா 12 மணி நேரம் தான் அலோடு. அப்போ 12 மணி நேரத்துக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பக்கத்தில் ரூமு இதெல்லாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட காணும். நம்ம எஸ்பிஐ பேங்க் இருக்குது, ஆனால் உள்ள 1 ரூபா கூட இல்லை. ஞாபகம் இருக்குது இதில். ஆனால் டீ கடை இருக்கும். பக்கம் வர வேண்டியதுங்க, குறையணும் உடம்பு. ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இருக்குது. டீ கடை பார்த்துட்டேன். உள்ளே வந்தோன்னா டீ கடை இருக்குது. உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, வெளியில் வைக்கல. வெளில வச்சா டிராஃபிக் ஆகும்ல. இவ்வளோ வண்டிங்க போகிறேங்க பாருங்க. அப்பா சாமி, இந்த ரூம் எவ்வளோன்னு கேட்போமா? ரூம் இருக்கா முதல்ல? எப்படியும் 2500 ரூபா 3000 மேலே இல்லை, 5000 மேலே. அது வரைக்கும் பாருங்க டீ கடை. இப்போ டீ கடையில் டீ. Carry back this. How many balls? 5 chewing भी दे दो. 5 chewing पूरा टोटल मारा था. कितना होगा? 120. 120 है. 130 140 ये लिया. 70 கூட்டமாக இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பில்டிங்லாம். நான் வேறு லெவலுங்க. காலையில் செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து 2 வீலரில் அழகாக நம்ம பார்க் பண்ணிட்டு எங்கள் அப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நோ என்ட்ரி நோ பார்க்கிங் மட்டும் பார்க் பண்ணக்கூடாது. டாகி காலையில் பிஸ்கட் சாப்பிடுது. அவனுக்கெல்லாம் பசிக்குது, எனக்கும் பசிக்குது. 2nd floor. என்னென்னா உள்ளே போயிட்டோன்னா இப்போது டிஃபன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒரு பிரச்சனை. அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு எல்லாமே கோவா 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 கோவா. நம்ம டூவீலரில் எல்லாமே கோவா தான். சரிங்களா, அதெல்லாம் டூவீலர்லையுமே கோவா 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 ஜிவி கோவா. அந்த இடம் மாறவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்குங்க. டீ பிஸ்கெட் வாங்கி வச்சு மிஷின் டீயா குடிக்கிறதே ஒரு பெரிய சாதனைங்க. அதுவும் கோவாவில் டீ சாப்பிட்றது இன்னும் பெரிய சாதனை.
சிகரெட்டு, குட்கா, பான் மசாலா, ஓகேங்களா. ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இங்கே எல்லோ கலர் பில்டிங்கு, நிறைய பில்டிங் தான் பயங்கர ஃபேமஸ். காலைலாம் இந்த ரோட்டில் வரவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்க. நான் மட்டும் தான் அதை பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு கேஷிங் வச்சா நல்லாயிருக்கும். பண்ண மாட்டாங்க. இங்கே சத்தீஸ்கர்லேருந்து வந்ததுதா. சிஹெச்னா சத்தீஸ்கரா, ஜார்க்கண்டா. எவ்வளோ பெரிய மாடு பாருங்க. மாடா ஒட்டகமா, மாடா ஒட்டகமான்னு தெரில. நான் மட்டும் டீ சாப்பிடணும், பிஸ்கட் சாப்பிடணும் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்கிறடா குட்டி பையா, வேறு லெவலில் இருக்கிறடா. இந்த பாருங்க. எங்கடா பார்த்துனுக்கிறேன், சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, போயிடு கம்முன்னு குத்திடுவேன் அப்படின்றான். நம்ம இங்கே தான் ஏதோ ஒரு தெருவில் வந்து பைக்கை விட்டுட்டு போனோம். 50 ரூபா பார்க்கிங் வாங்கினாங்க. என்னன்னா இப்போ பைக்கில் வந்தோன்னா நம்ம எங்கன்னா சுற்றலாம். இல்லைனா ரெண்டல் பைக்கு 300 எடுத்துகிட்டு அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பார்த்து ஏன்டா குலைக்கிறேன், நான் என்னடா பண்ணேன். ஸோ அவரை பார்த்து குலைக்கிறானா, நம்மளை பார்த்து குலைக்கல. ஆஹா, மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு கூட போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஃபுட்டு ஸ்டாப் தான், ஃபுட் ஸ்டாப், ஃபுட் ஸ்டாப். ஒரு கேமரா பாருங்க. நான் மட்டும்தான் கோவாவில் டீ சாப்பிடுங்க. பைக் எடுத்துலாமா, ரெண்டலுக்கு 300 ரூபா வரும். எடுத்துன்னு போயிட்டு பீச்செலாம் பார்த்துட்டு ஓகேவா, சுற்றி பார்த்துட்டு. கொலம்பியாவா இது, கொலம்பியான்னு போட்டுக்கிறாங்க, கொலம்பியா போட்டுக்கிறாங்க. நம்ம கடலில் போய் டீ சாப்பிட போகிறோம். இங்கே பஸ்ஸு இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம போய் தூங்கணும், அந்த டைமுக்கு வந்து ரூமில் போயிடணும். ஓகேங்களா, அதை போட்டுருக்காங்க பாருங்கள். CARINO CRIDE அப்படின்னு போட்டுக்குது. அது பேர் தெரில. ஒரு சில பேருக்கு கோவா வந்தால் ரூம் விட்டு வெளில போக தோணாது, சரக்கு ரூமு. ஒரு சில பேருக்கு கடல் சரக்கு. ஒரு சில பேருக்கு இந்த கேசினோ ஒரு போதை தான். ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு நல்லா சுற்றி பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஊரை விட்டே போக மனசு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப் இல்லைங்களா. ஒவ்வொருத்தவங்க இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி, ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்க, ரூம் போட்டாங்களா, நேராக 2 வீலர் எடுத்தாங்களா, ரெண்டில் அழகாக இங்கே லோக்கல் பஸ் ஓட்டு பார்த்தீங்களா, அழகாக இது பீச்சுக்கு போயிடுவாங்க. பீச்சுக்கு போய்ட்டு மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது. யோகா மெடிடேஷன் ஒன்று தான், நான் நல்லா பண்ணலாம், அவ்வளோவும் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், பேசாமல் ஃபாரினர்ஸை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் நடக்காது. 90s கிட்ஸ் இன்னும் கல்யாணம் ஆகிடுது. இந்த சரக்கு வந்து பப்ளிக்காக குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நம்மளை பிடிச்சின்னு போயிடுவாங்க போலீஸு. பரவாயில்லைங்க, இந்த ரேபிடோ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரேபிடோ, ஓலா, ஊபர்லாம் வந்து தடை பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து லோக்கல் டாக்ஸி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ப்ரைவேட் கம்பெனி, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து நம்மளை தர வைக்கக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட உரிமை நம்மளுக்கு வேணுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது. மெட்ரோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். மெட்ரோ இல்லை இந்த ஊரில், இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ட்ரெயின் வசதினா நீங்கள் வெளியூர், அதாவது அதர் ஸ்டேட்டு, வெளியூர்லாம் போகலாம். லோக்கல்னால் இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணிக்கலாம், 2 வீலர் ரெண்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் அப்படி இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாம், கப்பலில் போகலாம். ஓகேங்களா. ஏகப்பட்ட ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகும். செம்மையாக இருக்குங்க. நான் இப்போ என்னடா பண்ண போகிறேன்னு எனக்கே தெரிலங்க. 400 ரூபா ரூம் எடுத்துகிட்டு கம்முன்னு போய் குளிச்சுட்டு பத்தலாமா, இல்லை உள்ளே போயிடலாமா, 500 ரூபா ஒரு லக்கேஜ் கொடுக்கணுன்ற போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கி பேக் எங்கேயும் எங்கன்னா போட்டுடலாமான்னு தோணுது. பாருங்கள் எவ்வளோ கேமரா பாருங்கள். பிக் பாஸ் கேமராவே முடிச்சு.
பீச்சும் பீச்சும் நம்ம ஊரில் போக முடியுமா அப்படின்னா இல்லை, எல்லா ஊர்லேயும் போகலாம். குப்பையை மட்டும் குப்பை தொட்டியில் போடவும். ஆமாம், கோவா போலீஸ். உள்ள ஜெயிச்சவங்களோட விட்டவங்க அதிகம். ஓகேங்களா, அந்த சிங்கத்துக்கோசமே போகலாம். உள்ள ஜெயிச்சவங்களோட விட்டவங்க அதிகம். ஆமாம், அங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்றதே ஒரு தனி ஸ்டைலில். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு. காசு இருக்குது, ஆனால் செலவு பண்ண மனசு இல்லை. இந்த காசுக்கு நீ ஊரே சுற்றி பார்த்துடலாம். இந்த கேசினோவில் போகிறதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் ஒரு பைக் ஏற்றுமா அழகாக ஊரே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். 300 ரூபா பைக் எடுத்துகிட்டு அழகாக ஊரே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறது, க்ரீன் பிஸ்கெட்டாக என்ன பிஸ்கெட் இருக்குது? இதான் ஃபஸ்ட் டைம் கோவாவில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றேன். க்ரீம் பிஸ்கெட் தான். காலையிலே க்ரீம் பிஸ்கெட்டாக வைக்கிறான். பிஸ்கெட்டுன்னு கேட்டால் க்ரீம் பிஸ்கெட் கொடுக்குறாங்க. 10 ரூபா க்ரீம் பிஸ்கெட்டு. ஐயோ, 10 ரூபா கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. 20 ரூபா டீ, மிஷின் டீ. நல்லா தான் இருக்குது. அதுவும் தண்ணி உள்ளே வாங்கிட்டு தான். நான் இங்கே தான் வந்து R15 விட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன். அப்போல்லாம் இந்த பில்டிங்கே இல்லை, பின்னாடி இருக்கிற பில்டிங்கே இல்லை. ₹3000 கேஷினோக்கு செலவு பண்ணுறது ஊரே சுற்றிலான்றான். நான் என்ன சொல்கிறது, பைக்கு ரெண்டில் எடுத்தேன்னா 300 ரூபா. நான் தப்பு பண்ணிட்டேங்க. நம்ம பைக்லேயே வந்துடலாம், அழகாக ஊரையே சுற்றிடலாம். எவ்வளோ பண்ணிட்டேன். நம்ம ஸ்ப்ளெண்டர் எடுத்தனமா ஜாலியாக அங்கே வேணால் சுற்றி நிடலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. $3000 கட்டி உள்ளே போய் தோத்துட்டுன்னு வச்சுக்கோ, 3000 போச்சு, கட்டின காசும் போயிடும். ஓகேங்களா, உனக்கு அதிர்ஷ்டம் தான் ஜெயிப்பேன், அதிர்ஷ்டம் இல்லைனா தோற்றுருவேன். அவ்வளோதான். 6 மணி வரலாம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். 3000 ரூபா போச்சு, 3000 ரூபா போயிடும். நம்மகிட்ட கட்டுற காசும் போயிடும். காலைல புலம்புற நிலமே ஆயிடுச்சு. நிறைய பேர் ஏன் நைட்டு போகிறாங்கன்னா, நைட்டு ஃபுட்டு, அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸு, சூதாட்டம், ஓகேங்களா, இது வருஷம் போவாங்க. கூட்டமாக இருக்கும்போது விளையாடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பண்ணுங்கள். அது வேறு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட். சரி, அடுத்த பிளான் என்ன பண்ணலாம்? வீட்டு வாங்கிட்டேன். 2500 ரூபாய். 500 ரூபாய்க்கு மட்டும் பில் கொடுக்கல. ஃபஸ்ட் டைம் போக போகிறேன்.
பீச்சே முடிஞ்சிச்சு சோலி. இது ஒரு கப்பல் வருது பாருங்கள். உள்ளே செக் பண்ணிட்டாங்க, பாக்கு ஆன்ஸு புல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, பூமரு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. காலைல 6 மணிலேருந்து நீங்களும் 4 மணிக்கெலாம் எக்ஸிட் ஆகிடுமா. உள்ளே வந்து ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ஃபுட்டு தரமாட்டாங்களாம், கூல்ட்ரிங்க்ஸு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பகலில் போகிறேன். அன்றைக்கி நைட்டில் போனேன், இன்றைக்கி பகலில் போய்ட்டுருக்கேன். இது இந்த போட்டுக்கு இந்த கப்பல் போயிட்டேன். கப்பல் இதுவும் க்ரூஸ் தான். இது எல்லாமே இது ரெண்டும் போயிட்டேன். இது ஒன்று போயிட்டேன், அது ஒன்று போயிட்டேன், அது லாஸ்ட்டில் ஒன்று போயிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வரது. நம்ம இதுவும் இருக்குது. இதுவும் போயிட்டேன். பிக் டாடி பின்னாடி இருக்கு பாருங்க, அதான் நினைக்கிறேன். அதோ தருது பாருங்க, ஒளிஞ்சின்னு பார்க்குறான் பாருங்க. அவனா பிக் டாடி. செம்மையாக தண்ணி அடிக்குது, இன்ஜின் அடியில் இருக்குதுல்ல, வைப்ரேஷன் ஆகினே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆழமான பகுதி போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க பாருங்க. அது கப்பல் நங்கூரம் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த கப்பல் வந்து நகரக்கூடாதுன்னு நங்கூரம் போட்டிருக்காங்க. தெரிஞ்சுங்களா கயிறு, எவ்வளோ பெரிய கயிறு பாருங்கள், ரோப் கயிறு ஃபுல்லாக நங்கூரம் இது ஓகேங்களா. இந்த கப்பல் வந்து நகரக்கூடாது. இதுவும் போயிட்டேன் நான். இதெல்லாம் எங்கேயுமே போகாது, இங்கே தான் நிற்கும். கோவா படத்தில் காட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இது. இது வந்து கேசினோ தான், பிக் டாடி கேசினோ. கப்பல் இருக்குது, அது 1 2 3 கிட்டத்தட்ட 5 கப்பல் தான் நிற்குது. இது 2 1 2 3 ஓகேங்களா. இதுதான் பிக் டாடி. இது இதோட பெருசாக இது அப்படி தான் நினைக்கிறேன். இதுதான் பெருசாகிற மாதிரி இருக்குது. பிக் டாடிலேருந்து போகிறாங்க எல்லாம், ஒர்க்கர்ஸு, அப்புறம் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே போகிறாங்க. இதோட பெருசு எதுவும் இல்லை, தான் லாஸ்ட்டு போகுது. நம்ம அங்கே இருந்தோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் டீ சாப்பிட்டோம் இல்லைங்களா. திருப்படம் இருக்கணும், இது உள்ள தான் போக போகிறோம். ஆனால் இது உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, இதோட லாஸ்ட். கன்லாம் வச்சுருக்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட் கோவாவில்.